ஹலோ! இன்னைக்கு வந்து குட்டி வீடியோ பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில வந்து எல்லாருமே 5 மணிக்கே எந்திரிச்சிட்டோம். எதுக்காகன்னா, ஜீவாவுக்கு வந்து டியூஷன் இருக்கு. அவள கொண்டு ட்ராப் பண்ணணும். அதுக்காக தான் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சோம். வெளியே வந்து பார்த்தா பயங்கர குளிரு. ஏன்டா வெளியே வந்தோம்? பேசாம உள்ள ஓடி போலாமான்னு கூட நெனச்சேன். ஜீவா வந்து அவனுக்குள்ளார வந்து கழட்டி கழட்டி சைக்கிளுக்கு பின்னாடி வச்சிருந்தானா, அவங்க அம்மா வந்து திட்டி திட்டி அது மாட்டி விட்டுட்டே இருந்தாங்க. என்னாலே ஆக்சுவலியும் குளிர் அடக்கவே முடியல. ஸ்வெட்ரு போட்டு கூட குளிர் அடங்க மாட்டேங்குது. அப்புறமா ஒரு வழியா அப்படி பேசி பேசி ஜியோட டியூஷன் சென்டர் வந்தாச்சு. அவன் போனதுக்கப்புறமா நாங்கள் ஒரு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு நினச்சோம். வர வழியிலே இந்த டீ கடை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து டீ எதுவும் குடிக்க மாட்டேன். காலங்காத்தாலே குடித்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் அக்காவும் அச்சும் போய் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி உள்ளெல்லாம் போனாங்க. அதுக்கப்புறமா கடையில் யாருமே இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அச்சுவும் அக்காவும் வந்து டீ எல்லாம் ஆர்ட்ரு பண்ணிவிட்டு உக்காந்துட்டாங்க. அக்கா வந்து வர டீ குடித்தாங்க. அச்சு வந்துட்டு பால் டீ குடித்தாங்க. எப்படி தான் இவங்க காலையிலேயே டீ குடிக்கிறாங்கன்னே தெரில. எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்புறமா அக்கா வந்து எனக்கு வர டீ கொஞ்சமாக கொடுத்தாங்க. நான் குடிச்சு பார்த்தேன். டேஸ்ட் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அதனால் அக்காவே குடிச்சு மீதி கீழ ஊற்றிட்டாங்க. அப்புறமா நாங்கள் வரும்போதே கொஞ்சம் விடிஞ்சு போச்சு. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. தெரு விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் சமைக்கலை. ராகி அக்கா தான் சமைக்க போகிறாங்க. அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. அப்பாடா ஒரு வேலை மிச்சம் அப்படின்னுட்டு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கீரை பொரியல், அப்புறமா கீரை கூட்டு, அப்புறமா வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வாரம் கீரை வாரம். அதனால் கொஞ்சம் கீரையில ஓடிடுச்சு. சாப்பாடு எல்லாம் ஆயிடுச்சு. அப்புறமா பருப்பெல்லாம் வெந்துருச்சு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பார்க்கலாமா? ஒயிட் சாப்பாடு, அப்புறமா கீரை, அப்புறமா பச்சை பயிறு போட்டு கூட்டு மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கீரை பொரியல், அப்புறமா முருங்கைக்கீரையோட பூ இருக்கு இல்லையா, அதை போட்டு முட்டை பொரியல் பண்ணாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? இதுதான் முருங்கைக்கீரையோட பூவு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது இந்த மாதிரி எல்லாம் பிச்சு போட்டு அது நல்லா வதக்கி விட்டு அதில் 2 முட்டையை உடச்சி போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி புதுசாக அது ட்ரை பண்ணோம் அக்கா. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. ஆனால் என்ன இதில் வதக்கி பார்த்தா கொஞ்சமாக தான் இருக்கும். அப்புறமா ரசம், அப்புறமா என்னோடய ஃபேவரட் வாழைக்காய் பொரியல். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைக்காய் பொரியல். அப்புறமா இன்னொன்று இருக்குது. அக்கா இன்றைக்கி இது 2வது வாட்டி ட்ரை பண்ணாங்க. என்னன்னா இருங்க பொறுமையாக இருங்க என்னன்னு காட்டுறேன். இதுதான் வந்துட்டு லெமன் ஊறுகாய். அக்கா வந்து லெமன் ஊறுகாய் வந்து 2வது வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. இதோட ட்ரை பண்ண வீடியோ இருக்குது. உங்களுக்கு அப்புறமா எடிட் பண்ணி போடுறேன் பாருங்கள். அதான் நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நான் போய் குளிச்சுட்டு மிச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக மேக்கப் எல்லாம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வீடியோ வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.